கோடீஸ்வர தொழிலதிபரை மணந்து கொள்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ். நடிகை கீர்த்தி சுரேஷ் பல நடிகர்களுடன் கிசுகிசுக்கப்பட்டு கடைசியில் இசையமைப்பாளர் அனிருத்தை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று கடந்த சில நாட்களாக கோடியம்பாக்கம் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டது. ஆனால் அந்த கிசுகிசுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் கீர்த்தி சுரேஷின் தந்தை சுரேஷ். சுரேஷ் ஒரு தயாரிப்பாளர். கீர்த்தி சுரேஷின் பாட்டியும் நடிகை தான், அம்மா மேனகாவும் நடிகை தான். தாயார் மேனகா பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகித்த படத்தில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் மேனகா. கீர்த்தி சுரேஷ் குழந்தை நட்சத்திரமாகவே பல படங்களில் நடித்தார். அவருக்கு பேர் சொல்லும் படமாக அமைந்தது நடிகர் திலகம். அந்த படத்திலே சாவித்திரி வேடத்தில் மிகச்சிறப்பாக நடித்ததனால் இந்திய நாட்டின் சிறந்த தேசிய நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கீர்த்தி சுரேஷ். அதற்கான விருதும் வழங்கப்பட்டது. கீர்த்தி சுரேஷின் தந்தை சுரேஷ் படத்தயாரிப்பாளர், கேரள பாஜகவில் முன்னணி பிரமுகர். அவர் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்து கீர்த்தி சுரேஷ் டிசம்பர் 11ஆம் தேதி கோவாவில் திருமணம் செய்து கொள்கிறார். அவருக்கு தாலி கட்டப் போகும் தொழிலதிபர் ஆண்டனி டாட்டில் தோஹாவில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறார். இவருக்கு பல கோடி சொத்துக்கள் இருக்கின்றன. கல்லூரி படிக்கும் பொழுதே ஆண்டனி டாட்டிலும் கீர்த்தி சுரேஷும் நண்பர்கள். சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி டோகாவும் காதல் வயப்பட்டார்கள். இதன் காரணமாக திருமணம் செய்து கொள்வது என்று இரண்டு வீட்டு பெற்றோரும் சம்மதம் தெரிவித்தார்கள். இந்த அடிப்படையில் கோவாவிலே கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி டாட்டில் திருமணம் நடக்க இருக்கிறது. ஆண்டனி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், கீர்த்தி சுரேஷ் இந்து மதத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் கீர்த்தி சுரேஷ் கிறிஸ்தவ மதத்திலே சேரவில்லை. இவருடைய திருமணம் மதத்துக்கு அப்பாற்பட்ட திருமணம். ஆண்டனி அவர் விரும்பிய மதத்தில், கிறிஸ்தவ மதத்தில் தொடர்ந்து இருப்பார், கீர்த்தி சுரேஷ் இந்துவாக இருப்பார் என்று சொன்னார் தயாரிப்பாளர் சுரேஷ், அதாவது கீர்த்தி சுரேஷின் அப்பா. திருமணத்துக்கு பின்னர் கீர்த்தி சுரேஷ் சினிமாவில் நடிக்க மாட்டார். அதற்கு முன்னதாக இப்போது நடித்து கொண்டிருக்கும் 2 படங்களின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் கீர்த்தி சுரேஷ் என்று அவருடைய தந்தை தெரிவித்தார். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை திடீரென்று சந்தித்தார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சில மாதங்களுக்கு முன்பே ரஜினிகாந்தை சந்திக்க இருந்தார். அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் கொடுத்த தேதிகளில் சீமான் படப்பிடிப்பில் இருந்தார். சீமான் சந்திக்க வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் ரஜினிகாந்த் படப்பிடிப்பில் இருந்தார். இப்போது இருவரும் வீட்டிலே இருப்பதால் நேற்று திடீரென்று சந்தித்து கொண்டார்கள். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அரசியல் பற்றி பேசத்தான் செய்தோம், ஆனால் என்னென்ன பேசினீர்கள் என்பதை விரிவாக வெளியிட முடியாது. இன்றைய சூழலில் காசு இல்லாமல் அரசியல் நடத்துவது ரொம்ப கஷ்டம். நான் ஏன் அரசியலுக்கு வரவில்லை? அரசியல் மிகப்பெரிய கொடூரமான ஆட்டம். நான் விதிவசத்தால் தள்ளப்பட்டு விட்டேன். ஆனால் தந்திரமாக அரசியலிலிருந்து ஈடுபதிலிருந்து தப்பிவிட்டார் ரஜினிகாந்த் என்றார் சீமான். நீங்களும் ரஜினிகாந்தும் சந்தித்து கொண்டீர்களே, இரு சங்கிகளும் சந்திக்கிறீர்களே என்று கேட்டதற்கு, சங்கி என்பது நல்ல வார்த்தை தான். ரஜினிகாந்த் சங்கி என்றால் நானும் சங்கி தான். நானும் ஆன்மீகவாதி, அவரும் ஆன்மீகவாதி என்று சொன்னார் சீமான். ஆனால் அரசியல் நோக்கர்கள் என்ன கருதுகிறார்கள் என்று சொன்னால், ஆரம்பத்தில் விஜயும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் மாநாட்டில் பேசிய பேச்சு, அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு சமீபத்திலே புஷி ஆனந்த் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் அதிமுகவுடனும் கூட்டு இல்லை, நாம் தமிழரும் கூட்டு இல்லை என்று அறிவித்து விட்டார். அது மட்டுமல்ல, மாநாட்டிலே பேசிய விஜய், திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் என்று சொன்னதுக்கு பிறகு பொங்கி எழுந்தார் சீமான். திராவிடம் என்பது தற்காலிகமான வார்த்தை, அது இப்போது அமுலில் இல்லை. ஏனென்றால் திராவிடம் என்றால் தெலுங்கானா மாநிலம், ஆந்திர மாநிலம், கேரள மாநிலம், கர்நாடக மாநிலம் இவ்வளவும் சேர்ந்து தான் திராவிடம். ஆனால் இப்போது திராவிடம் என்ற வார்த்தையை கன்னடர்களோ மலையாளிகளோ தெலுங்கர்களோ சொல்வதில்லை. தெலுங்குக்காரர்கள் ஆந்திரக்காரர் என்று சொல்கிறார்கள், பெங்களூருக்காரர்கள் கன்னடத்துக்காரர்கள் என்கிறார்கள், அதே போல் கேரளத்துக்காரர்களை மலையாளர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் நான் இங்கு உள்ள திமுககாரர்கள் தான் திராவிடம் என்று சொல்கிறார்களே தவிர, தெலுங்கானாவோ ஆந்திராவோ கர்நாடகமோ திராவிடம் என்பதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. கர்நாடகத்தினர் நாங்கள் கர்நாடகத்துக்காரர்கள் என்கிறார்கள், மலையாளிகள் நாங்கள் மலையாளிகள் மறுதட்டுகிறார்கள், அதே போல் கன்னட இதில் உள்ளவர்கள் நாங்கள் கன்னடக்காரர்கள் என்கிறார்கள். அப்புறம் எங்கிருந்து வந்து திராவிடம்? தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதானே என்பதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் சீமான். நடிகையுடன் டேட்டிங் செய்தேன், நடிகர் விஜய் தேவரகொண்டா ஒப்புதல்.
நடிகர் விஜய் தேவரகொண்டாவும் நடிகர் ராஷ்மியாவும் டேட்டிங் செய்து வருகிறார்கள். ஒரே பங்களாவில் வசித்து வருகிறார்கள். விரைவில் விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மியா மந்தனாவும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று பேசி அடிபட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே விஜய் தேவரகொண்டா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் சக நடிகையுடன் டேட்டிங் செய்தது உண்மைதான். காதலிக்கப்படுவது ஒரு நல்ல உணர்வு என்பது எனக்கு தெரியும். நான் சக நடிகைகளால் காதல் செய்யப்பட்டிருக்கிறேன். அதே போல் சக நடிகைகளை டேட்டிங்கும் செய்திருக்கிறேன். இதை நான் ஒளிவு முறையில்லாமல் குறிப்பிடுவேன். என்னுடைய காதல் கண்டிஷன்களுடன் இருக்கும், அதில் எந்த விட சந்தேகமும் இல்லை என்று சொன்னார் விஜய் தேவரகொண்டா.